நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆப்பிள் பிராண்டோட ஒரு ஐஃபோன் எக்ஸ்ஆரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2018 வந்த மொபைல். இந்த மொபைல் 2021 எப்படி இருக்குது, இதோட ஃபியூச்சர்லாம் என்ன, இப்போயும் ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலம் பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஐஃபோனோட எக்ஸ்ஆர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47,900. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. இது ஆப்பிள் வந்து ப்ராடக்ட் ரெட் அப்படிங்கிறாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து நம்ம எந்த கலர் வாங்குறோமோ அதுக்கேற்ற பாக்ஸில் லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெட் கலர் அப்படின்னா அதுக்கு ரெட் கலரில் லோகோ வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு பொதுவாகவே ஆப்பிள் கிட்ட பிடிக்கும். நாம் எந்த கலரில் வாங்குறோமோ அந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட லோகோ வந்து பாக்ஸில் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம இப்போ ராப்பர் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுவோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 64 GB கொண்ட ஒரு வேரியன்ட் ஃபோனு தான். இதோட ப்ரைஸு 47,900. ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்பிள் ஸ்டோரில் உள்ள ப்ரைஸ். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெட்டுக்கான ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹலோ அப்படின்னு போட்டு இந்த ஃபோனை எப்படிலாம் யூஸ் பண்ணோம், என்னென்ன கீலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேனுவல் கைடு ஒன்று இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கான சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 புக்லெட் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எப்போதும் கொடுக்குற அவங்க லோகோவோட ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மொபைல் அப்படி சைடில் பூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த பவர் அடாப்டரை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வாட்ஸ் கொண்ட ஒரு பவர் அடாப்டர் தான். இப்போ அதுவும் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பாக்ஸில் பழைய மாடலுக்கு தான் ஏதோ கொஞ்சம் ஸ்டாக் இருக்கனால அது வந்துகிட்டு இருக்கு. புது மாடல் அப்படிங்கிற ஐஃபோன் 12க்குலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் தனியாக தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கணும். நீங்கள் ஐஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே எடுத்துருங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் எதுவுமே கிடையாது, வெறும் ஃபோன் மட்டும் தான் தரப்போகிறாங்க. ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 மாதிரியே தான் இருக்கும். என்னன்னா பேக் சைடில் இருக்கிற அந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆரில் சிங்கிளாக இருக்கும், 11ல் வந்து டபுள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி டிஸ்பிளே, பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டிட்டோ அப்படியே இருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் ரொம்ப 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 கம்மி. ஆனால் 11 வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே வரும். பட் உங்களுக்கு ஒரு 50,000லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 11 எடுத்துக்கலாம். இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு 40க்குள்ளே நல்ல டிவைஸாக சொல்லுப்பா ஐஃபோனில் சொன்னீங்கன்னா இந்த ஐஃபோன் எக்ஸ்ஆர் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 40,000 ஒரு பெஸ்ட் மொபைல் 2021லையும் சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஒரு டிஸ்பிளேயும் சொல்கிறேன். அதுக்கு இந்த ஐஃபோன் எக்ஸ்ஆர் ரொம்பவே பெட்டராக இருக்கும். 2 சிம்மு வேறு கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மல் சிம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இ சிம் வந்து கொடுத்துருக்காங்க. எம்படடாக வந்து இன்சைடில் வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.1 இன்ச் அப்படியே 11க்கு ஈக்குவலாக வந்துருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் ஒரு பெரிய டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். வெயிட் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி உங்களுக்கு இந்த டிவைஸ் ரொம்ப ரொம்ப பெட்டரான விஷயம். இதில் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.6 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள கரண்ட்டுக்கு இது அப்டேட் இல்லை. நீங்கள் அப்டேட் பண்ணீங்க 14.3க்கு அப்டேட் பண்ணிக்கணும். இந்த மொபைலில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரா தானப்பா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா சிங்கிளுங்கிறது என்றைக்குமே பெட்ரு. அது நார்மலாக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி. இப்போல்லாம் நிறையா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வட்டமாக தோசைகள் மாதிரி கொடுக்குறாங்க. பட் அதனால் ஒரு பிரோஜனமும் இல்லை. சிங்கிள் ஒன்று இருந்தாலும் ஒர்த்தபுளாக இருக்கணும். அதில் தான் இந்த எக்ஸ்ஆர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மொபைலில் வந்து ராம் வந்து பார்த்திங்கன்னா 3GB கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறப்ப 3GB ராம் மாதிரியே தெரியாது, பயங்கர ஸ்பீடாக இருக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெட்டராக இருக்குது. இதில் கொடுத்துருக்க பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2942 mAh கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக்கப் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 7 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல் பேக் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.